வளர்ச்சியும் வெற்றியும் பெற தயாராகி கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சியில் நடக்க போகிற யோக பலன்கள் என்னென்ன? ஒரு கிரகம் 11ஆம் ஸ்தானத்தில் இருந்தாலே வளர்ச்சி வெற்றி. அதை ராகு கேதுவாக இருந்தால் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த வருஷங்க சனி உங்களை எதிரே வீழ்த்த ரெடி ஆகிட்டார். குரு பகவான் தெய்வீக அருளை கொடுக்க ரெடியாக இருக்கார். ராகு கேது சொல்லவா வேணும், நல்ல ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. என்னென்ன நடக்குது அற்புதம் பார்ப்போம். அது குறிப்பாக அந்த ராகு கேது ரோல் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன், பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக இந்த சேனலை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், முதல்ல பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு முதல்ல நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பலன் வந்திருக்கு. மன மகிழ்ச்சி இருக்குது, மனமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹாப்பியஸ்ட்டு ஒரு மைண்ட் செட்டு வரைகிற காலகட்டங்க. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான மனநிலையிலிருந்து சந்தோஷமான மனநிலைமை, தைரியம் தானாக வரும். இந்த நேரத்தில் இத்தனை நாள் தைரியம் எங்கே இருந்தது அப்படின்னு தோன்ற மாதிரி, செஞ்சே சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராகியம் வருகிற சூழ்நிலை உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நிறையாவது வெற்றியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இடம் மாறுறது, வீடு மாறுறது, தொழில் ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் உங்கள் வாழ்வின் ஏற்றமாக இருக்கிற அளவுக்கு இது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருமண யோகங்க. திருமணத்தை பற்றி பேசி போவோம். ஏன்னா ரொம்ப நாளாக அதான் நடக்குது. வயதுடைய பெண்கள் ஆண்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. குருபலன் சூப்பராக இருக்குது. திருமண காலகட்டம் 8ஆம் கனிங்களை இனி 8ம் கனி மாதிரி நல்லபடியாக முடியுது. கணவன் மனைவி அந்யோன்யம். ஜாதகம் வந்து இப்போ தான் இந்த ஜாதகங்கள் எங்கடா இருந்தது, ஏன் இத்தனை நாளாக வரல அப்படின்னு ஒரு சிலர். இந்த ஜாதகம் ஆல்ரெடி ஒரு ஜோசியர் பார்த்து இல்லைன்னாரு இருக்குன்னாரு கன்ஃபியூஸ் ஆகி ஒதுக்கி வச்சோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதே திருப்பி வந்து நிற்கிதேன்னு ஒரு வகை. ஆக மொத்தம் நல்ல வரன், நல்ல இதாக இருக்கும். ஒரு சில வரன்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாதக ரீதியாக மேட்சிங் போட்டு கொடுத்தாங்க, பொருளாதார ரீதியாக ஒதுக்கியிருப்பாங்க. கொஞ்சம் சேலரி கம்மி அப்புறம் பார்க்கலான்னு வச்சுருப்பாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் அப்படியே சம்பளம் ஒரு மாறி இருக்கும். டக்குன்னு வெளிநாடு போயிருப்பார், சம்பளம் அப்படியே மாறி இருக்கும். அப்போ மனநிலைமை மாறும். திருமணம், அதாவது திருமணம்ங்கிறது அந்த மனம் சார்ந்த விஷயம். எப்படின்னா சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது ஒரு மனசோட ஒத்து போகிறது. பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, கௌரவ ரீதியாக கரெக்டாக வச்சுக்குவாங்களா, அந்யூன்யம் இருக்கா, இதெல்லாம் ஒரு செக்டர். இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நட்சத்திர பொருத்தம் இருக்கா பார்த்துட்டு, கட்ட பொருத்தம் இருக்கா, அந்யூன்யம் இருக்கா, அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு இருக்கா, தாம்பத்திய ரீதியான உறவுகள் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே எந்தளவுக்கு இருக்குது, வசியங்கள் எப்படி இருக்குது. பொதுவாக ஒரு ஜாதகம் நான் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்னா, அந்த ஆண் வீட்டுக்கு போகும்போது மனைவி காத்திருக்கான்னு ரெடியாக இருக்கணுமம்மா, போகணும் அப்படின்னு அந்த வீட்டுக்கு ஆணுக்கு தோணணும். அதேமாதிரி மனைவிக்கே தன் கணவர் வரணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு வராரு அப்படின்னு சந்தோஷம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற குடும்பம் எப்பவுமே நல்லா இருக்குங்க. ஐயோ வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு ஆண் நினச்சாலும், ஐயோ புருஷன் வந்துடுவார் நினச்சாலும் அந்த மாதிரி பேர் போடவே கூடாது. நிறைய ஜாதகம் பார்த்திங்கன்னா 10க்கு 10 பொருத்தம் இருக்கும். நான் 11க்கு பார்ப்பேன், 11க்கு 9 பொருத்தம் பார்த்து ஒதுக்கினேன். அப்போ அந்த மேடம் கேட்டாங்க, என்னங்க ஒய்யோடைய ரிமூவிங் தட் அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன் இது ஒத்து வரல அப்படின்னு. அப்போ சொன்னேன் பிளானட்டரி பொசிஷன்ஸில் கரெக்டாக வரல, அது பார்க்கணும் அப்படின்னு. இந்த அளவுக்கு பார்க்கணுங்க. பொதுவாக மூர்த்த நாளுக்கு ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கங்க. ரைட், இப்போ சுப செய்திகள் வருகிற காலகட்டம். உங்களை பற்றி பப்ளிசிட்டி கிடைக்குங்க. இந்த குறிப்பாக துலாம் ராசியில் யாராவது சினிமா, மீடியா, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் துறையில் சேர்ந்துருக்கிறவங்க, அதில் அந்த உதவிகள் செய்வாங்க. அதாவது அந்த பதிகிறது, ஆன்லைன் ஹெல்ப்பிங் பண்ணுறது, சேவை மையம் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் அந்த ப்ரோக்கரேஜ் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் வகைகள், வருமானங்கள் சூப்பராக இருக்கிற காலகட்டம். ஆக மொத்தம் ரொம்ப நாள் கழித்து வருமானம் இருக்கிறது. இப்போ ஷேர் மார்க்கெட் திடீர்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நான் பொதுவாக டே ட்ரேடிங் ரெஃபர் பண்ணுறது கிடையாது. டே ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் அதெல்லாம் நான் ரெஃபர் பண்ணுறதில்ல. அது ஒரு சிலர் செட் ஆகுது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்ததுனால ஒரு சிலருக்கு அந்த ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணதில்லைங்க. ஒரு 6லேருந்து 7% பேர்த்துக்கு தான் டே ட்ரேடிங் செட் ஆகுது. இந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10% தான். 90 பேர்த்துக்கு வரல. அப்போ அத்தனையும் பேர்த்தையும் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம மனசு எனக்கு 10ல் ஒருத்தனாக இருக்க மாட்டேன்னு தான் தோணும். காசு போனதுக்கப்புறம் தான் நான் 90ல் ஒருத்தன்னு தெரியும். அதனால் எது உங்களுக்கு சேஃபஸ்ட்டு ப்ளே, டிஃபென்சிவ் ப்ளே பார்த்து பண்ணிக்கங்க. ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இன்ட்யூஷன் பவர் நல்லா வேலை செய்யக்கூடியது. இப்போ நிறையா ஸ்டாக் சம்மந்தப்பட்டு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காலகட்டம் வருகிறது. சூப்பராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த நேரத்தில் மைண்டில் பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு தோணும்.
பொதுவாக இந்த நேரத்தில் ஒரு வீட்டு ஓனரோட சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். அவர் எப்படிங்க சொல்லலாம், நான் சொந்த வீடு வாங்கியே ஆவாங்க. ஆல்ரெடி வீடு இருக்கிற ஒருத்தர் அவர் மனநிலைமை பாரு, அவன் அது ஒரு போட்டி போகிறான், அவன் பாரு என்ன அப்படி சொல்லிட்டான், ஒரு வீடு 2 வீடு வச்சுருந்தா பெரியாளா, நான் வாங்குறேன் பாரு, நான் ஒரு இடம் வாங்குறேன் பாரு அப்படின்னு ஒரு வைராக்கியம் வருகிற காலகட்டம். சொத்து சுகத்துக்கு வைராக்கியம் வாங்குறேன். பொதுவாக அந்த மாதிரி நீங்கள் வீடு இடத்துக்கு வைராகியம் வந்து வாங்கிட்டால் கூட விலை மதிப்பு கூறிடும். அதுக்காக அவசரப்பட்டு பைக் வாங்குகிறேன் கார் வாங்கிறேன்னு வாங்கிடாதீங்க. அது அப்புறம் அப்ரிஷியேட் ஆகுது, டிப்ரிஷியேட் ஆகிறது. ஷோரூமில் காரு ஒரு 15 லட்சம் 20 லட்சத்துக்கு வாங்கிட்டீங்க, 20 லட்சம் ஷோரூமில் இருக்குது, ஷோரூம் விட்டு இறங்கணுன்னு அதை விட்டு 18 லட்சமாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ எது விலை கூடும் குறையுங்கிறது இருக்குது. நகரும் பொருள் நகரும் பொருள் தானாக நகரும் பொருள் எல்லாமே மதிப்பு கம்மியாக இருக்கும். இப்போ தங்கம் அது ஒன்று மட்டும்தான் அசையும் சொத்தில் அதிகமாக இருக்கும். அசையும் சொத்து அசையா சொத்தில். அப்போ அசையா சொத்துக்கு என்றைக்குமே நிலையான மதிப்பும், தங்கத்துக்கு எப்பவுமே விலை கூடிக்கிட்டே போகும். மற்ற சொத்துகள் பொருட்களோட விலைகள் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அது தாழ்வு இருக்க வாய்ப்புண்டு. இந்த காரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் அசட்டும்பாங்க, நான் லைபிலிட்டிம்பேன். அது வேண்டாம். இப்போ உங்களுக்கு இடம் வீடு சொத்து சுகம் உண்டு, வண்டி வாகனம் இருக்குது, தேவைக்கு உண்டான வண்டி வாகனம் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது வேண்டாம். இன்றைக்கி கால சூழ்நிலை நல்லா இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப அபோகமாக இருக்கும். பிற்காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் மாறும். அன்றைக்கி சொத்து சுகங்கள் பெரிய வாங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸாக இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ கடன் வாங்கணும், ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு போட்டி பொறாமைகள் வருகிற போட்டியில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு வளர்ச்சி வெற்றியை வரக்கூடிய காலகட்டம். குறிப்பாக இந்த ராகுக்கு எது என்னன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், 11ல் கேது, இதை தான் மெயின். அதை குரு பார்க்குது. இந்த குழந்தை இல்லாமல் நிறைய பேர் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட், குழந்தை இல்லை 6 மாதம் ஆச்சு அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு வந்தாச்சு. குழந்தைக்கு ப்ராசஸ் பண்ணிக்கங்க. வேலையில் நிறைய வேலைகள், வேலை சம்மந்தப்பட்ட நிறைய மாறுதல் உண்டு. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு. அதன் மூலம் ஆதாயம் உண்டு, வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். 10ஆம் இடத்தை பொதுவாக 10க்குரிய உங்கள் ராசியில் இருந்து குரு பார்க்கறனால, இந்த ராகுக்கு எது 11ல் இருக்கிறனால அபிவிருதமான வளர்ச்சி. தொழிலை டெவலப் பண்ணிடுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் பண்ணிக்கங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பப்ளிசிட்டி தான் கை கொடுக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கலாம், ஆன்லைன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இந்த மீடியா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஏதோ ஒரு இதில் பப்ளிசிட்டி கொடுக்க ஆரம்பிங்க, சூப்பராக இருக்கும். சில வருடங்களுக்கு உண்டான பப்ளிசிட்டி உங்களுக்கு இப்போ இந்த மீடியா இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நல்லா இருக்குன்னு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிக்கலாம். சரி, திருமணத்துக்கு அப்புறம் இந்த ராசியை ரொம்ப ஜெயிச்சிருங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு 100க்கு 90% திருமணத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிடும். ஒரு சில ஏன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய் எடுத்தன்மை ஒரு சிலருக்கு தான் மாறும். பொதுவாகவே திருமணத்துக்கு அப்புறம் ஜெயிக்கிற ராசி. ஆல்ரெடி சொத்து வாங்கினா அது பக்கத்துலேயே சொத்து வாங்குகிற யோகம் உண்டு. மொபைல் ஃபோன், ஒன்றுக்கு மேற்பட்ட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஜாதகம் இது. இந்த பார்த்திங்கன்னா 2 ஃபோன் 2 சிம்மும் வச்சு இன்னும் 2 ஃபோன் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற கால சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி நிறைய டெவலப் பண்ணிக்காங்க. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இயற்கையாகவே உண்டு. உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்து உண்டு. இந்த நேரத்தில் அந்த டாபிக் போகும். அப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு, அனுகிரகம் உண்டு. தாய் தந்தையர்னு உடல்நிலைகள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. குறிப்பாக தாயின் உடல்நிலையோட கொஞ்சம் பார்க்கணும். தந்தையின் உடல்நிலை சூப்பர், தாயின் உடல்நிலையை கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதை கவனிக்கணும். 11ல் இருக்கிற கேது பகவான் சொன்னால் வெளிநாட்டு தொடர்பு, வெளி மாநில தொடர்புகள் வருது. இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு அயல்நாடு நிறைய கான்டாக்ட் ஏற்படுகிறது. சரி, இதுக்கு முன்னாடி இன்னொரு சில விஷயங்களுக்கு அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், இப்போ குறிப்பாக ஹெல்த் வைஸ் பண்ணால் 6ல் சனி பகவான் உணவு சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும். இரவு உணவு தவிர்ப்பது, அதீத உணவுகள் சாப்பிட்றது, ஹோட்டல் அதிகமாக சாப்பிட்றதான் குறைக்க வேண்டிய ராசி இந்த துலாம் ராசிங்க. அது அதிகமாக வெளியே சாப்பிட தோணும், வகையாக சாப்பிட தோணும். ஆனால் நேரம் நல்லா இருக்கு இல்லையா, அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் இருக்குது, அதை சக்ஸஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உண்டான வழிபாடுகள் வள்ளி தெய்வானையோட முருகர் கோயில் சென்று வருவது சிறப்பு. ஃபஸ்ட்டு குறிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாகப்பஞ்சமி நல்லா கவனிக்கணும். நாகப்பஞ்சமி அன்று சர்ப கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய, அது பஞ்சமி என்று நாக தெய்வங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துரும். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் மீண்டு வந்துடும். குப்பையில் இருக்கிறவங்க கோடீஸ்வரர் ஆகிற அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரும். ஆக மொத்தம் உங்களுக்கு யோக பலன் காத்திருக்கிறது. வேகமாக விரைந்து செல்லுங்கள். உங்களுக்கு ராசி எண்களாக 6, 8, 9 இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இன்னும் அடிஷ்னல் நம்பர் 4.
ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.